எதற்காக இலவசம்? எதற்காக இலவசம்? இலவசம் அறிவிக்கிற கூட்டம் 3 பேரும் ஒரு பக்கம், இலவசமே தரமாட்டேன் என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இலவசம் தரமாட்டேன். எதை தருவேன்? கல்வி ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல். எதை தருவேன்? குடிநீரை ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல். எதை தருவேன்? மருத்துவத்தை ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல். வேற எதையும் காசு இல்லாமல் தரமாட்டேன். ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன். நீங்கள் காசு கொடுத்து போங்க. மின்சாரம் தருவேன், இலவசமாக இல்லை, தடையின்றி தருவேன். குறைந்த கட்டணத்துக்கு தருவேன். நானே உற்பத்தி செய்து தருவேன். சிலிண்டர் தருவேன். அன்னவொன்னி சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. கிரிக்கெட் மேட்சில் தான் 6 போடலாம். இங்கே அதெல்லாம் கிடையாது. சிலிண்டர் தருவேன், தடையின்றி தருவேன். இதுவரை இந்த மண்ணில் இருந்த அரசியல் ஆட்சி முறை எல்லாவற்றையும் தவிர்த்து புத்தம் புதிய ஒரு தூய அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு இந்த மண்ணில் இந்த பெரும்பணியை செய்து வருகிறோம். இதிலே எல்லா கட்சிகளும், பெரிய கட்சிகள் என்று சொல்லுகிற கட்சிகள், பல கட்சிகளை கூட்டணி சேர்த்துக் கொள்வதும், புதிதாக வந்த கட்சிகள் தனித்துவத்தை இழந்து இந்த கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து கொள்வதும் வழக்கமாக இருக்கிறது. நம்மை நோக்கி எல்லோரும் வைக்கிற கேள்வி, கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள்? வெல்வதற்கு கூட்டணி தேவையில்லை, உயர்ந்த கொள்கைதான் தேவை என்பது நம்முடைய நிலைப்பாடு. கூட்டம் அரசியலாகாது, உயர்ந்த கொள்கைதான், சிறந்த கொள்கைதான் அரசியலாகும். என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, கூட்டணி என்பது வியாபாரம். அதை செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. அண்ணல் காந்தியடிகள் கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார். இது ரெண்டையும் செய்ய தயாராக இல்லாதனால் உங்கள் பிள்ளைகள் தனித்துவத்தோடு தொடர்ந்து இந்த தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறோம். ஏன் தனித்து போட்டியிட வேண்டும்? நாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று இந்த களத்திற்கு வந்தோம். ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் தனித்து போட்டியிடுகிறோம். ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிக்க வேண்டும்? முதலில் இவர்களை ஒழித்தால்தான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். அதனால் தனித்து நின்று போட்டியிடுகிறோம். நாம் ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நினைக்கிறோம். அதனால் தனித்து போட்டியிடுகிறோம். உலக தரத்திற்கு நம் மக்களுக்கு கல்வியை தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறோம். அதனால் தனித்து போட்டியிடுகிறோம். நாம் மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு மிகச் சரியான தரமான மருத்துவத்தை நம் மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம். அதனாலேயே தனித்து போட்டியிடுகிறோம். நாம் இவர்களோடு கூட்டணி சேர்ந்தால் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள். வாக்குக்கு காசு என்பது பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு என்பது நம் நிலைப்பாடு. நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கே வேட்டு என்பது நம் நிலைப்பாடு. பணத்துக்கு வாக்கு, வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் பணநாயகம் பிறந்து மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து விடுகிறது. நாம் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தனித்து நிற்கிறோம். அதனால் இவர்களோடு நாம் கூட்டணி சேரவில்லை. இவர்கள் யாரோடு சேர்ந்தாலும் இலவசம் அறிவிப்பார்கள். இலவசம் என்பது ஏமாற்று. இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல. இலவசம் என்பது ஒரு வீழ்ச்சி திட்டம், ஒரு கவர்ச்சி திட்டம். முழுக்க மக்களை ஏமாற்றுவது. நாம் நம் மக்களை ஏமாற்ற தயாராக இல்லை. அதனால் தனித்து நிற்கிறோம். இந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இவர்களுக்கு நம் மக்களை ஆள வேண்டும் என்கிற வெறி இருக்கிறது. நமக்கு எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு என் இனமும் உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற வெறி இருக்கிறது, கனவு இருக்கிறது. அதனால் நாம் தனித்து நிற்கிறோம். இங்கே ஆண்டுதோறும் மழை பொழிகிறது, வெள்ளம் வருகிறது. வெள்ளத்தில் என் வீடு மிதக்கிறது, தத்தளிக்கிறோம், தவிக்கிறோம். ஆண்டுதோறும் இந்த துயரத்தை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் திமுக, அதிமுக யார் ஆட்சியில் இருந்தாலும் வெள்ள நிவாரணம் கொடுக்கிறார்கள். வெள்ளம் வடிந்து ஓட ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 60 ஆண்டுகால ஆட்சியில் வெள்ள நீர், மழை நீர் வழிந்து ஓட காவாய் கூட வெட்டாத இவர்களோடு
எப்படி கூட்டணி வைத்து சாதிக்க முடியும்? அதனால்தான் நாம் ஒரு சொட்டு நீர் என் நிலத்தில், என் வீதியில், என் வீட்டுக்குள் விழாதவாறு வடிந்து ஓட காவாய் வழிகால் வெட்ட வேண்டும், கட்ட வேண்டும் என்று துடிக்கிறோம். அதனால் இவர்களோடு கூட்டணி வைக்கவில்லை. நாம் வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இவர்கள் ஆட்சியில் ஆண்டுக்கு ஆண்டு வேலை இல்லாத இளைஞர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போவதை ஒழிய குறையவில்லை. இவர்கள் இலவசத்தில் இழக்கிற பணத்தை 8000 10,000 என்று கொடுக்கிற பணத்தை, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகை உதவித்தை என்று கொடுக்கிற பணத்தை ஒரு தொழிலில் முதலீடு செய்து நிறையான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நிலையான வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இந்த நாடு வறுமை ஏழ்மையை சந்திக்காது. நாம் பார்க்கிறோம் அடிமைப்பட்டு கிடந்து விடுதலை பெற்ற நாடுகளை பார்க்கிறோம். சிங்கப்பூரை பார்க்கிறோம், மலேசியாவை பார்க்கிறோம், கியூபாவை பார்க்கிறோம், வியட்நாமை பார்க்கிறோம், பொலிவியாவை பார்க்கிறோம், எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம். இந்த நாடுகளை எல்லாம் பார்க்கிறோம். குறிப்பாக சிங்கப்பூரை அருகில் இருக்க சிங்கப்பூரை பார்க்கிறோம். அண்மையில் வந்திருக்கிற புனிசலோ பாஷாவை பார்க்கிறோம். நம்ம அங்கே இருக்கிற இப்ராஹிம் ட்ரோரே எப்படி அந்த நாட்டை கட்டி எழுப்புறான் என்று நம் கனவை அவன் கண் முன்னாடி நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போது அதுபோல ஒரு நாட்டை படைக்க நினைக்கிறோம். சிங்கப்பூரை பார்க்கிறோம். அடிமைப்பட்டு வெள்ளைக்காரன் ஆட்சியில் வாழ்கிற போது தீண்டத்தகாத நகரம் என்றான், அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ் என்றான். இன்னைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் சிங்கப்பூரின் மலேசியா என்று எப்படி இந்த நாடு போற்றப்படுகிறது? எழில்மிகு அழகுமிகு நாடுகளாக எப்படி மாறியது? அந்த நாட்டின் வளம் என்ன? வெறும் கடல். கியூபாவின் வளம் என்ன? வெறும் கரும்பு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வளத்தை கொண்டு, பிரேசில் வெறும் மாடும் கரும்பும், டென்மார்க் வெறும் பால், ஆஸ்திரேலியா பால். இந்த ஒவ்வொரு வளத்தை கொண்டு இந்த நாடுகள் சிறந்து விளங்குது. என் நாடு என் வறுமை ஏழ்மையில் சிக்கி தவிக்குது. பசி பஞ்சம், தினந்தோறும் பசி பஞ்சம், ஏழ்மை, வறுமை. இதை தவிர வேறு இது நிலையில்லாத என் மக்களின் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? சிந்திக்கிறோம், பார்க்கிறோம், யோசிக்கிறோம். சிங்கப்பூர் வெறும் கடல். கல்வியில் உலகத்தரத்தில் 3வது இடத்தில் இருக்கிறது. வெறும் கடல். மருத்துவத்தில் உலகத்தரத்தில் இருக்கிறது. அந்த நாட்டு இளைஞனுக்கு போக எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை கொடுக்கிறது. எப்படி சாத்தியம்? நிர்வாகத்தில் ஊழல், லஞ்சம் இல்லை. அந்த நிர்வாகத்தை எங்கள் தாய் நிலத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். அவன் வந்தான், லீ குவான் யூ வந்தான். only 10 years நாட்டை என்ற கொடு. only 10 years. 1000 ஆண்டுகள் கழித்து என் நாட்டை உலகம் புகழ்கிற உயரத்தில், 1000 ஆண்டுகள் கழித்தும் புகழ்கிற இடத்தில் வைப்பேன் என்றான். இன்னைக்கு அவன் செத்து பல ஆண்டுகளாகி தமிழ்நாட்டில் ஒரு எளிய மகன் சீமான் லீ குவான் யூவின் சிங்கப்பூரை புகழ்கிறேன் என்றால் ஒரு தனி மனிதன். அவனுடைய கனவு தேசம் சிங்கப்பூர். அங்கே மழை பொழிகிறது, வெள்ள நீர் தேங்கவில்லையே. அங்கும் பெண்கள் தனியாக நடக்கிறார்கள், கற்பழிப்பு கொலை இல்லையே. ஏன்? ஒரு சிற்பி இந்த நாட்டை செதுக்கினான். அதுபோல என் நாட்டை நான் செதுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடாக பின்லாந்து இருக்கிறது. 2வது நாடாக தென்கொரியா இருக்கிறது. 3வது நாடாக ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் இருக்கிறது. இந்த நாட்டின் கற்பித்தல் முறை, கட்டட அமைப்பு, எல்லாம் கல்வி பயிற்பிக்கிற விதம் எல்லாமே புதுமையாக இருக்கிறது. ஏன் அதை நான் செய்யக்கூடாது? ஏன் பின்லாந்தை, தென்கொரியாவை, சிங்கப்பூரை தாண்டி கல்வியில் சிறந்த நாடாக என் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். அதனால் யாரோடும் சேராமல் நிற்கிறேன். கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3ம் விற்பனைக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. கல்வி மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சரியான, சமமான, தரமான கல்வியை உலகத்தரத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனியாக நிற்கிறேன். மருத்துவத்தை இந்த நாட்டில் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் காவேரி. இல்லை, யாராயிருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படுக்க வேண்டும். அரசு மருத்துவமனையின் தரம் உலகத்தரத்திற்கு இருக்கணும். என் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்ன நம்பிக்கை? அரசு மருத்துவமனையில் படுத்தால்தான் நாம் பிழைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை நான் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். அதனால் தனித்து போட்டியிடுகிறேன். என் அன்பு சொந்தங்களே, அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள், கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை என்று கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து யாரோடும் கூட்டு சேராமல் நிற்கிறேன். இவர்கள் வந்தால் கொள்ளை, நான் வந்தால் கொள்ளை என்ற சொல்ல இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். குடிக்கிற நீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை.
தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல, விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். பிறகு தூய குடிநீரை ₹1 கட்டணம் இல்லாமல் என் மக்களுக்கு நானே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், பயணிக்க நல்ல பாதை, போவதற்கு நல்ல போக்குவரத்து, எரிக்க தடையற்ற மின்சாரம், குடிக்க தூய நீர், பார்க்க வேலை, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். என் சொந்தங்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு காசு பணம் வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் அதே பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்றை வைத்துவிட்டு போக வேண்டும் நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். என் தாய் தந்தையர் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் மகன் நான் அந்த பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். அவர்கள் சொத்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு நஞ்சில்லாத விஷமில்லாத சோத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். இதையெல்லாம் யாரோடு சேர்ந்து செய்ய முடியும்? யாரோடு சேர்ந்து? வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வர வேண்டும், பசிக்கும் பசி வர வேண்டும் இந்த பைந்தமிழன் ஆட்சியிலே என்று நான் நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். அன்பு சொந்தங்களே, எல்லா வளமும் வைத்துக்கொண்டு காடு, கடல், ஆறு, அருவி, ஆடு, மாடு, கோழி, எல்லா வளங்கள், வாழை, கரும்பு, தென்னை, நெல், புல்லு, எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு என் வீடு நிறைய வறுமையும் என் வயிறு நிறைய பசியும் ஏன் இருக்கிறது? ஏன் என் மீது, என் மண் மீது, என் மக்கள் மீது காதல் கொண்ட, பேரன்பு கொண்டு நேசிக்கிற தலைவன் இல்லை. என்னை ஏமாற்ற நினைக்கிற தலைவன் இருக்கிறான். இதை மாற்றி நான் இலவசத்துக்கு கையேந்திர நிலையில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எதற்காக இலவசம்? இலவசம் அறிவிக்கிற கூட்டம் 3 பேரும் ஒரு பக்கம், இலவசமே தரமாட்டேன் என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இலவசம் தரமாட்டேன். எதை தருவேன்? கல்வியை ₹1 கட்டணம் இல்லாமல். எதை தருவேன்? குடிநீரை ₹1 கட்டணம் இல்லாமல். எதை தருவேன்? மருத்துவத்தை ₹1 கட்டணம் இல்லாமல். வேற எதையும் காசு இல்லாமல் தரமாட்டேன். ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன். நீங்கள் காசு கொடுத்து போங்க. மின்சாரம் தருவேன், இலவசமாக இல்லை, தடையின்றி தருவேன். குறைந்த கட்டணத்துக்கு தருவேன். நானே உற்பத்தி செய்து தருவேன். சிலிண்டர் தருவேன். அன்னவொன்னி சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. கிரிக்கெட் மேட்சில் தான் 6 போடலாம். இங்கே அதெல்லாம் கிடையாது. சிலிண்டர் தருவேன், தடையின்றி தருவேன்.